மீடியாக்காரங்க ஒரு சில பேர் நல்லா போடுவோம், ஒரு சில பேர் நம்ம அவதூறு பார்ப்பனே வருவாங்க. ஓகே 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 சரிங்களா? அதுக்காக நான் சொல்ல வரேன் நான். புரியுது. பட் ஆனால் ஒரு நல்ல மனுஷனை போட்டு இந்த மாதிரி கஷ்டப்படுத்தினா எப்படிண்ணா அந்த மனுஷனை உடஞ்சி போய் உட்காந்துருக்காருண்ணே. தமிழ்நாட்டு மக்களுக்கு யார் நல்லது பண்ணுறாங்களோ அவங்கள இந்த மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ பாஜகவோட கூட்டணி தான் தளபதி வந்தான்னு சொல்கிறாங்க. பாஜக கூட்டணி தான் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் யார் கண்ட்ரோலில் இருக்குது? யூஎஸ் சான்றிதழ் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தான் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இருக்குது. அப்போ ஒரு சில பணமோக்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க போகிறாங்க, பாஜகவோட கூலி தளபதி வந்து பாஜகவோட கூலி, பாஜகவோட பி டீம் விஜய் அப்படி தானே சொல்கிறாங்க. அப்படி இருக்கோல்ல இப்படி இப்போ படம் ரிலீஸாக இப்படி இது பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு சென்சார் போர்டு பார்க்கும்போது நிறைய வைலன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே. வைலன்ஸ் இருக்குண்ணே. அதாவது கொலை பண்ணுறதும் கொள்ளை அடிக்கிறதும் ஏன்டா அரசியலுக்கு வரீங்க? மக்களுக்கு நல்லது பண்ணுறதா அரசியலுக்கு வாங்கன்னு தான் தளபதி சொல்கிறாரு. இப்போ அதுதானே இப்போ சென்சார் போட்டு யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுங்க. ஏன் மேல்முறையீடு பண்ணுறீங்க? ஒரு படத்தை இந்த மாதிரி தயாரிக்க வேண்டிய அவசியம் என்ன? 500 கோடி ரூபா போட்டு ஒரு தயார் பண்ணாதான் நாளைக்கு அவர் தாங்க கஷ்டப்பட போகிறாரு. ஓகே. இப்போ எங்கள் தளபதி அதுக்கு முன்னாடியே சொல்கிறாரு, நான் அரசியல் வந்துட்டாங்க, இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க, எப்பயுமே என் படத்துக்கு பிரச்சனை வர்றது தான், இந்த படத்துக்கும் பிரச்சனை வரும். ஆல்ரெடி எங்கள் தளபதி ஆல்ரெடியே சொல்லிட்டாரு. அதை ப்ரொடியூசர்கிட்ட ஆல்ரெடியே சொல்லிட்டாரு அவர். ஓகே. அப்படி இருந்தும் வந்து அவர் சொன்னதான் இன்னைக்கு நடந்திருக்குது. இன்னைக்கு அப்போ என்ன ஒரு காழ்ப்புணர்ச்சி. ஓகே. அப்போ என்னங்க இவர் என்ன இங்கிலாந்துக்காரரா இல்லை இலங்கைக்காரராங்க தளபதி? ஒரு தமிழ்நாட்டில் வந்துங்க ஒரு மனுஷனை அடக்கணும் போன வரணும்னா இது ஏன் இந்த மாதிரி ஒரு சுதந்திரத்தை வந்து 10 பேர் போகிற ஒரு எவ்வளோ பிஸ்னஸுங்க, எவ்வளோ இது. இன்னும் கடைசி படங்க இது. எங்களுக்கு பொங்கல் ரிலீஸு, தளபதி படம் எப்போ ரிலீஸு அப்போ தாங்க எங்களுக்கு பொங்கல். பொங்கல் தாண்டி தான் ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்படி பொங்கலே தாண்டினாலும் அப்போ தாங்க எங்களுக்கு பொங்கல். ஓகே ஓகே. இன்னைக்கு இந்த பேனர்லாம் பார்த்துட்டு என்னடா படம் வரலையடா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும்ல. அது ஃபீல் இருக்குங்க, கண்டிப்பாக ஃபீல் இருக்குங்க, கண்டிப்பாக ஃபீல் இருக்குங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு மனுஷனை வளரோட ஏன் இந்த மாதிரி அழிக்கிறீங்க? அரசியல் ரீதியாக மோதுங்க. இது வந்து படம் வேற, அரசியல் வேற. தளபதி மடத்துக்கு மட்டும் தான் குடும்பமாக வருவாங்க. நீங்க என்ன ஊர்னா நீங்க? நான் அரியலூர் மாவட்டம். அங்கேருந்து வந்தீங்களா? இப்போ அரியலூர் மாவட்டத்தில் நான் படம் பார்க்கறதுக்கு நாங்கள் வந்திருக்கேன். இங்கே வந்திருக்கீங்க. ஆமாம்.